சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு பிடிவாதமாக நான் வீட்டில் எல்லார்கிட்டேயுமே சொல்லியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேறு வழி தெரியல மீனா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கட்டையாலே மண்டையிலே போட்டுடுறாங்க. மீனா அதுக்கு அடுத்ததாக மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர மீனா இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு இவ தண்ணி எடுக்கிறதுக்காக தானே வந்தா, பேசாமல் இவளை குளத்துல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை எல்லாரும் சேர்ந்து குளத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட அம்மா இருந்துட்டு உன்னால் நாங்கள் பாவத்துக்கு மேலே பாவமாக பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம், நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க யாரோட வாழ்க்கையினாலையும் நீ அழிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு உன்னை நம்பி நான் கிருஷை இங்கே விட்டுட்டு போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகேஸ்வரியும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நீ எப்படி தப்பிக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை அங்கேயே விட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு டே போய் முத்து போய் மீனாவை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவை பார்க்கறதுக்காக கொளுத்தங்கரைக்கு வராங்க. அங்கே தண்ணியில் நம்ம மீனா இருக்காங்க. மீனாவை அந்த நிலமையில பார்த்த உடனே முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சாமியார் இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன் ஊரை விட்டு போயிடுன்னு, ஆனால் எங்கே என் பேச்சை கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதோட இன்னைக்கான பிரேம முடிச்சிருக்காங்க.